இப்போ வந்து தமிழகத்துல அரசியல் அப்படிங்கிறது வந்து ஜாதியை வச்சு தான் நடக்குது. ஜாதி இல்லாம என்னைக்குடா இருந்தது? ஜாதி பார்த்தா எம்எல்ஏ சீட்டு கொடுப்பான். இப்ப ஜாதி இருக்க இடத்துல சமூக நீதி எதுக்கு? கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கலாம் இல்லையா? கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்க என்ன பீடையா இல்ல முட்டாளா? திமுக ஆட்சி நல்ல ஆட்சி நடைபெறுதா? எப்படி நீங்க சாக்கடைன்னு சொல்றது தாவேக்காவை சொல்றீங்க? தாவேக்கா தான். தாவேக்கா ஒரு சாக்கடை தான். எம்ஜிஆரை பத்தி என்ன தெரியும்? எம்ஜிஆர் கிடையாது. இப்ப வந்து இளைய காமராஜர் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் வந்து நீங்க கணவன் மனைவிங்கிறீங்க. கண்டிப்பா. யாரு கணவன் யாரு மனைவின்னு மட்டும் கேட்டுறாத. மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் வந்து உங்களை எதிர்த்துதான் உள்ள வந்தாரு. இப்ப எம்பி சீட்டுன்னு உங்கள்கிட்ட வந்துட்டாரா? அப்ப அரசியலுக்கு வரவங்கலாம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் வராங்களா? அதை நீட்டை வச்சு இங்க அரசியல் பண்றாங்க. அது எனக்கு ஏற்புடையது இல்லை. அந்த அரசியலை திமுகவும் பண்ணியிருக்குல்ல. அவர் ரோட்ல போற பண்ண மாத்திரம் இவன் ரேப் பண்ணான்னா என்ன அர்த்தம்? ஐயா, இப்போ போதை அதிகமானதுனால தான் இப்படி பண்றாங்க. டாஸ்மாகே கவர்மெண்ட் தானே நடத்துது. இப்போ வந்து அவர் வந்து நேத்துவ கல்லிறக்கும் போராட்டம்லாம் வந்து நடத்தியிருக்காரு. பனை ஏறு அவருக்கு ஏற்கனவே பனை ஏறி நாடார் வகையை சேர்ந்தவர் தான். அவர் எப்படி ஏறி இருக்கணும்? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவோட மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க. ஓகே ஐயா, தமிழகத்தோட அரசியல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு? இதில் என்ன கண்ணு, மணி அடித்த மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். நானும் கட்சிக்காரன். ஸோ நான் எங்கள் கட்சியை விட்டு கொடுக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. சீமான் நான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சருங்கிறாரு. இப்போ மக்கள் குழப்பத்தில் இருப்பாங்களா, யார் தான் முதலமைச்சர்? அதைத்தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து அமித்ஷா என்ன சொல்கிறாரு? கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு? கூட்டணி எல்லாம் கிடையாது, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு எடப்பாடி சொல்கிறாரு. இதனால் இது வந்து ஒரு கலப்படமான ஒரு மிக்சர் இது. சரியா? இது ஒரு பெரிய அவியல். இந்த அவியலில் ருசியாக இருக்குமா இல்லை சாப்பிட இயலாது போகுமாங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நல்லா தெரியுது. இப்போ சேரக்கூடாத கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. சேரக்கூடாத கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்துட்டாரு. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்றார். நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்கும் போது இப்போ வந்தாங்களே நம்ம தடா ரைம் அவங்கெல்லாம் கூட ஆதரவு கொடுத்தாங்க. சரியா? ஆனால் இப்போ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார். அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இப்போ எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தமிழகத்தை பொறுத்த மட்டும் இது வந்து தமிழ் மண், இது தமிழர்களுக்கான இடம் தான் இங்கே கிடைக்குமே தவிர, இங்கே வடக்கத்தியர்கள் வந்து இங்கே இந்துத்துவாவை பூத்துறதுக்கு நம்ம இன்னும் வழியை திறந்து விட மாட்டோம். அப்படி திறந்து விட்டோம்னு சொன்னால் இந்தியாவே கபாலீஸ்வரம் ஆகிட்டு இருக்க மாதிரி தமிழ்நாடும் கபாலீஸ்வரம் ஆகிரும். ஆகவே இது கூட்டணி ஆட்சி அமைஞ்சால் நாட்டுக்கு நல்லதில்லை. ஆகவே இண்டிவிஜுவலாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். திமுகவே வந்து கூட்டணி ஆட்சி தானே அமைக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கிறோன்னு யார் சொன்னா? அட குட்டா பையில, கூட்டணி அமைச்சிருக்கோம், அரசியல் கட்சி தேர்தலை சந்திக்கிறோம் கூட்டணியில். ஆனால் ஆட்சி அமைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனிச்சு நிற்கும். இதுவரை என்னைக்காவது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கா? 86 கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கலாம் இல்லையா? கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்கள் என்ன பீடையா இல்லை முட்டாளா? இல்லை, தனிப்பெரும் கட்சி நாங்கள் தான் வந்து ஆட்சி அமைக்கிறோன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட வச்சுக்கிறீங்க? இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இதர கட்சிகளை வச்சுட்டு தானே நீங்களே தேர்தலை? ஆமாம், அதுதான் எங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு நிற்கிறோம். அவங்களுக்கு தொகுதியை பிரித்து கொடுக்குறோம். அவங்க தொகுதியில் அவங்கவுங்களுக்கு இப்போ அவர் எனக்கு 10ங்கிறது 8ங்கிறது முக்கியம் இல்லை, நான் கூட்டணியில் இருக்கேங்கிறது தான் முக்கியம்னு திருமாவளவன் பேசுகிறாரு, நேற்று பேசியிருக்காரு. ஸோ அதனால அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை கண்ணு. அவங்க அவருமே சொல்லியிருக்காரு, என்ன கூட்டணியில தான் இருக்கோம், எங்களோட கட்சியை வந்து கூட்டணி கட்சிக்காரங்களே கிழிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து அனுமதி தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது ஆல்ரெடி வந்து ஆதவ அர்ஜுனா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. அடுத்து இவரும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
இப்போ ஆதவ அர்ஜுனா பேச்சு வெளியில் வருதா? அவர் போனார், புத்தகம் வெளியீடு பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை அவருடைய பேச்சு வந்துச்சு. மிஸ்டர் நிர்மல் அதிமுகலேருந்து போனார், அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. இப்போ யார் பேச்சாவது வெளியில் வருதா சொல்லுங்க? அது வந்து ஒரு சாக்கடை கண்ணு. எப்படி நீங்க சாக்கடைன்னு சொல்றது தாவேக்காவை சொல்றீங்க? தாவேக்கா தான். தாவேக்கா ஒரு சாக்கடை தான். அது வந்து இப்போ இருக்குன்னு இன்றைக்கு நான் தான் அவன் எம்ஜிஆர்ன்னு சொல்றாரு. எம்ஜிஆரை பத்தி என்ன தெரியும் அவருக்கு? எம்ஜிஆர் கிடையாது, இப்ப வந்து இளைய காமராஜர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இளைய காமராஜர்னு சொல்லிட்டாங்களா? இன்னும் நல்லா இருக்கும். இளைய காமராஜர் என்னென்னலாம் பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் 72 தேர்தலில் அவர் கூட பணியாற்றினேன். சரியா? அவரை மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் மேன் உலகத்துல பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதர் அவர். சரியா? அதனால இந்த தம்பி வந்து ஏதோ ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை கொடுத்து, ஒரு பணத்தை கொடுத்து, என்னத்தையாவது ஒரு பொன்னாடியை போத்தி கட்டி பிடிச்சி ஒரு செல்ஃபி எடுத்துட்டாக்க உடனே இவர் வந்து காமராஜர் எம்ஜிஆர் ஆகிடுவாரா? எம்ஜிஆர் கட்டி பிடிச்ச பூரா யாரை கட்டி பிடிச்சாரு சொல்லு? வயதான மூதாட்டிகளை தான் கட்டி பிடிப்பார். அவங்கள கட்டி பிடிச்சி அவங்களுக்கு வேணுங்கிற உதவியை கடைசி வரலையும் பண்ணார். ஒரு நாள் இல்லை, அவங்க சாகும் தொட்டிக்கு இவருக்கு தெரியாமலே அது ஒரு லிஸ்ட்டு போட்டு போயிட்டே இருக்கும். எம்ஜிஆர் அவ்வளோ படங்களில் நடித்தார். எத்தனை படங்கள் நடித்தார் அந்த காலத்தில். அப்போ அவர் வாங்கின பணம் 1.5 லட்சம் 2 லட்சங்கிறது பெரிய பணம். அப்படி உலகம் சுற்று வாலிபன்லாம் பல லட்சங்களை அன்னைக்கே சம்பாரித்த படம். நாடோடி மன்னெல்லாம் சம்பாரித்த படம். எங்கே அந்த பணம்லாம்? எங்கேயா வச்சுருக்காரு அந்த பணத்தை? எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரு கண்ணு. எல்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. சரியா? எம்ஜிஆர் ஆகணும்னா எம்ஜிஆர் மாதிரி செய்யணும், நடந்துக்கணும். நான் அவருடைய உருவத்தை சொல்லலை கண்ணு, அந்த செயல்பாடு, அந்த நடைமுறை. அவர் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரு. ஒரு முறை மழை பெஞ்ச உடனே என்ன பண்ணார்? சென்னையில் இருக்க கூட அத்தனை அப்பெல்லாம் கை ரிக்ஷா, அந்த கை ரிக்ஷாக்காரவங்க எல்லாத்துக்கும் ரெயின் கோட் வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் எல்லாம் பறந்துருக்கவே மாட்டீங்க. சரியா? ரெயின் கோட் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி கலைஞர் ஆட்சி காலம் வந்த உடனே கலைஞர் என்ன பண்ணார்? இதை பூரா கை ரிக்ஷா பூரா ஓடிச்சிட்டு அப்போ அவர் என்ன பண்ணார்? சைக்கிள் ரிக்ஷா வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் சைக்கிள் ரிக்ஷா ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் காலத்தில் தான் இப்போ போத ஆட்டோ, அந்த ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு. சரியா? இப்போ நீங்கள் வந்து 2026 திமுக ஆட்சின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் மக்கள் வந்து அதுக்கு அதிருப்தி தானே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு கட்சி நிர்வாகியாக இல்லாமல் ஒரு பொதுமக்களாக சொல்லுங்கள், திமுக ஆட்சி நல்ல ஆட்சி நடைபெறுதா? தம்பி, எந்த ஆட்சி நல்ல ஆட்சி சொல்லு? எந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சி நல்லாட்சியா? ரஷ்யாவில் புட்டின் பண்ணுறது நல்லாட்சியா? இல்லை கனடாவில் நடக்கிற ஆட்சி நல்லாட்சியா? இல்லை இந்தியா ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய மோடி ஆட்சி நல்லாட்சியா? ஐயா, நான் அப்படியே கேட்டேன், திமுக ஆட்சி நல்லாட்சியான்னு கேட்டேன். எல்லா ஆட்சியிலையும் குறைகள் இருக்கும், புரிஞ்சுக்கோ. எந்த ஆட்சி நடந்தாலும் அதில் சில பிரச்சனைகள், சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். சிக்கல் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் ஆளக்க முடியாது. ஏன்னா அப்படி ஆளணும்னா நமக்கு வந்து மக்கள் ஒழுங்கினம் இல்லாமல் ஒழுக்கமாக இருக்கணும். இன்னைக்கு 5 வயசு பையனையும் பொண்ணையும் 3 வயசு பொண்ணையும் கற்பழிக்கிற காலமாக இருக்கேப்பா. அது யாரு ஐயா? ஆட்சியில் இருக்கிறது இவங்க தானே, சட்ட ஒழுங்கு இவங்க தானே. சரி, ஆட்சியில் இருக்க நாங்கள் தான். இங்கே 4.5 கோடி பெண்கள் இருக்காங்க. இந்த 4.5 கோடி பெண்களுக்கும் 4.5 கோடி மகளிர் காவலரை போட்டுடலாமா? எங்கேருந்து கொண்டு வருவேன் 4.5 கோடி மகளிர் காவலரை? அவங்களே இந்த 4.5 கோடிக்குள்ளே தானே அடக்கம். ஒவ்வொருத்தருக்கும் தனி ஒரு மனிதனுக்கு நம்ம காவல்துறையை கொடுக்க இயலுமாக்கன்னு கொடுக்க முடியாதுப்பா. இந்த மாதிரி ஒழுக்கக்கேடாக நடக்கிறவன் அவன் ஒழுக்கமாக நடக்க கற்றுக்கணும். அவனை தாயை பார்க்கணும், தங்கையை பார்க்கணும், தான் மனைவியை பார்க்கணும், தான் பிள்ளைகளை பார்க்கணும். அந்த எண்ணம் வரணும். பெண்களை அந்த உருவத்தில் தான் பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்க மடையன்கள் இவனுக்கு எல்லாம் இந்த போதை போட்ட உடனே இவங்களுக்கு கண்ணும் தெரியல, காதும் தெரியல. அதுக்காக போய் தாயும் தெரியாது, தங்கையும் தெரியாதா? அதெல்லாம் தெரியுது இல்லை. அப்புறம் ரோட்டில் போகிற பெண்ணை மாத்திரம் இவன் ரேப் பண்ணான்னா என்ன அர்த்தம்? ஐயா, இப்போ போதை அதிகமானதுனால தான் இப்படி பண்ணுறாங்க. டாஸ்மாகே கவர்மெண்ட் தானே நடத்துது. டாஸ்மாக் நாங்கள் எங்கேப்பா நடத்துகிறோம்? டாஸ்மார்க்கை மேடம் ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா, ஜெயலலிதா அம்மான்னு. அந்த அம்மா காலத்தில் தான் அரசுரிமை ஆக்குனாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஐயா இருக்காருல்ல, அவர் காலத்திலேயே ஆரம்பிச்சாச்சு. அம்மா வந்து டாஸ்மாக் ஆரம்பித்தாங்க. டாஸ்மாக் ஆரம்பித்து இதே எதுக்கு வெளியில் நம்ம கொள்முதல் பண்ணணும்னு அவங்களே பினாமியாக சசிகலா பேரில் ஒரு பெரிய ஒரு ஆலையை ஆரம்பித்து செங்கல்பட்டில் அந்த ஆலையில் கொள்முதல் பண்ணி தான் பண்ணாங்க. இப்போ டாஸ்மாக்கு வந்து ஒரு துறை இருக்குது. அந்த இதில் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கூட 1000 கோடி வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து சொல்கிறாங்க. இடி 1000 கோடின்னு சொல்லுது, வாயில் சொல்லுது. அமித்ஷா என்ன சொன்னார்?
3000 சொச்சம் கோடி வந்து 30,000 சொச்சமா 3000 30,000 சொச்சம் கோடி ஊழல்னு அவர் ஒரு மதுரை கூட்டத்தில் பேசுகிறாரு. அதாவது கண்ணு, இந்த அரசியல்வாதிகளுடைய நாக்கு இருக்கு பாரு, அதனால தான் அதில் எலும்பை வச்சு படைக்கலை. எப்படி வேணாலும் சொலட்டி சொலட்டி பேசுவானுங்க. பொய் பேசுறதுக்குன்னே பிறந்த பசங்க தான் அந்த பொலிட்டீஷியன்ஸ். ஓகே, இதே செந்தில் பாலாஜியை வந்து அதிமுகவில் இருக்கும்போது அவருக்கு எதிர்த்து வந்து ஸ்டாலின் ஐயா வந்து நான் சொன்னது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, அமித்ஷாவுக்கு மட்டும் இல்லை, ஸ்டாலினுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். நாக்கில் எலும்பு இல்லை, அதனால நாங்கள் பரட்டி பரட்டி பேசித்தான் ஆகணும், பேசித்தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. இது அரசியல், நாங்கள் ஒன்றும் அவியல் பண்ண வரல. புரியுதா? ஓகே, மக்கள் வந்து 2026 மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் 2026 மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மறுபடியும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும், உதயநிதி முதலமைச்சராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்களா? இல்லை, மாற்றம்னா மாற்றம், வேற ஆட்சி வேணும் எங்களுக்கு. மாற்றம் என்பது மாறாமல் இருப்பதே மாற்றம். மாறுனா அது வேற. அது இதை காட்டிலும் அதிகமான மோசமான இதாயிடும். கோவத்தை காட்டிலும் மோசமான நிலை உண்டாயிரும். புரிஞ்சுக்கோ. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகமாவது இந்த அளவுக்கு இருக்குது. இன்னுமே வந்து அதிமுகவோ பாஜகவோ வந்தால், பாஜக ஆளுகின்ற மாநிலம்லாம் சிரிப்பாக சிரிக்குது. புரிஞ்சுக்கோங்க. குஜராத்தில் சிரிக்குது. அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான் இருக்குது. எங்கே மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி, அங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஊபியில் அதுக்கு மேலே புல்டோசரை வச்சு வீடுகளை பூரா இடிச்சிட்டு கிடக்கான். முஸ்லீம் வீடாக பார்த்து இடிக்கிறான். புரியுதா? ஆகையினால இங்கே வந்து தான் நம்ம வந்து மதம் வந்து இங்கே எல்லா மதமும் சம்மதங்கிற அளவுக்கு இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையும் அந்த ஒற்றுமையை பேணி பார்க்கக்கூடிய ஒரே மாநிலம்னா தமிழ்நாடு தான். ஓகேயா, இப்போ வந்து தொடர்ந்து வந்து அரசியலுக்கு வந்து சினிமா நடிகர்கள் நிறைய பேர் வராங்க. இங்கே அரசியல் பண்ணனாவே வந்து அந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் ஃபஸ்ட்டு வந்து குரல் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த திராவிட கட்சிகள் கூட சேர்ந்துக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் நடிகர் விஜய் வந்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்ணு, நான் வந்து இன்னைக்கு கூட படித்தேன். விஜய்க்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து பேரம் பேசுகிறாரு திமுகலேருந்து அப்படின்னெல்லாம் கூட படித்தேன் நான். அந்த தம்பி வந்து திமுகவுக்கு எதிராக தான், அதாவது திமுகவுக்கு ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தா தானே போனி ஆகும். அந்த காலத்தில் வைகோ எங்களை உடைச்சி போனார். கடைசியில் திரும்ப வந்தார். எம்ஜிஆர் பீரியடில் கூட எம்ஜிஆர் உடைச்சி போனதுக்கப்புறம் திரும்ப ஒன்று சேர்ற மாதிரி ஒரு நிலை இருந்தது. நான் கூட தான் இருந்தேன் எம்ஜிஆர் கூட. ஆனால் சில சுயநலவாதிகள் அன்னைக்கு ஒன்று சேர விடலை. இல்லைன்னா அன்னைக்கு கட்சி ஒன்று சேர்ந்துருக்கோம். எம்ஜிஆர் அதை தான் சொன்னார், நம்ம ஒன்றா போயிடலாங்கிற எண்ணத்தில் தான் இருந்தார். ஆகையினால இது வந்து அரசியலில் இதெல்லாம் சாதாரண. அப்போ உங்களை என்னதான் திட்டினாலும் திருப்பி வந்து உங்கள்கிட்ட கூட்டணின்னு வந்தால் சேர்த்துப்பீங்க. இதில் என்னப்பா இருக்குது? இப்போ புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறோம், நைட்டில் படுக்கையில் எல்லாமே சரியாயிடுது இல்லை? நான் கேட்குறது, நீ சின்ன பையன், நான் கல்யாணம் ஆகலை இல்லை, அதனால் அது உனக்கு தெரியாது. புத்தகங்களில் படி. விடிய விடிய சண்டை போடுவாங்க. விடிஞ்ச உடனே புருஷன் பொண்டாட்டி சண்டை இருக்கும். ராத்திரியில் படுக்கையில் ஒற்றுமை ஆகிடுவாங்க. ஓகே, அது மாதிரி தான் திமுகவுடைய கட்சியும் சரி, அது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் வந்து நீங்கள் கணவன் மனைவிங்கிறீங்க. கண்டிப்பாக. யார் கணவன் யார் மனைவின்னு மட்டும் கேட்டுறாத. 2 பேரும் அது மாதிரி தான். சரியா? இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்குவாங்க, நாளைக்கு ஒன்று சேருவாங்க, இன்னைக்கு ஒன்றா இருப்பாங்க. அதனால் யார் வெளியில் போவா யார் வருவாங்கன்னு சொல்ல இயலாது. இன்றைக்கி இவரை காட்டலியுமா, நம்ம வைகோ காட்டலியுமா வேணும். வைகோ எங்களை தூத்தாத குறைய மண்ணள்ளி தூத்துன மாதிரி தூத்திட்டு போனார். அந்த பேச்சு பேசினார். திரும்ப எங்கள்கிட்ட வந்தார். இப்போ அவர் ராஜ்யசபா சீட்டு போன முறை வாங்கினார். இந்த முறை அவர் பையனுக்கு திருச்சியில் எம்பி தொகுதி கொடுத்து ஜெயிச்சு இப்போ அவர் எம்பியாக இருக்கார். ஓகே, இப்போ மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் வந்து உங்களை எதிர்த்து தான் உள்ளே வந்தார். இப்போ எம்பி சீட்டுன்னு உங்கள்கிட்ட வந்துட்டாரா? இல்லை கண்ணு, அவர் எம்பி சீட்டுக்காக வரல. அவர் வந்து இருக்கிற ரெட் ஜெயிண்டில் படம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரா திருப்பி வந்து? இல்லை தங்கம், நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. இதில் எது நல்ல கட்சி அப்படின்னு பார்க்குறாரு, எது பரவாயில்லைன்னு பார்க்குறாரு. நல்ல கட்சிங்கிறத கூட விட்டுடு. எந்த கட்சியில் கூட்டணிக்கு போனால் எது பரவாயில்ல, எது பாதகம் இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்குறாரு. அதில் திமுக அவர் கண்ணுக்கு தெரியுது, திமுக வர்றாரு, அவ்வளோதான். ஓகே, ஆளுங்கட்சியில் இருக்க அமைச்சர்கள் வந்து மக்களுக்கு வந்து மக்கள் வரி பணத்தில் தான் பண்ணுறாங்க. ஆனால் மக்களை வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேலி கிண்டலாக பேசுகிறாங்களே, இதை எப்படி பார்க்குறது? அது தப்பு கண்ணு. எப்படி பார்க்குறது என்ன? அந்த மாதிரி எந்த மந்திரி பேசுகிறானோ அவன் மந்திரி பேசுனா தப்பு, உடனே முதலமைச்சர். அதனால தான் வந்து நம்ம இவரெல்லாம் வந்து
விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பொன்முடி எல்லாம் வந்து அந்த பொறுப்புலேருந்து நீக்கினாங்க, கட்சி பொறுப்புலேருந்து நீக்கினாங்க. துணை பொதுச் செயலாளர் பெரிய பொறுப்பு திமுகவை பொறுத்த மட்டும், அதுலேருந்து நீக்கினாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் பொறுப்புலேருந்து நீக்கியாச்சு. இது எல்லாமே வந்து பிரச்சனை நடந்து பல மாசம் கழிச்சு தானே பண்ணாங்க. இங்கே பாரு, உடனே ஒன்று நினச்சோம், எங்கள் கட்சி வந்து ஒரு பெரிய கட்சி. இது வந்து கிட்டத்தட்ட 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இன்றைக்கி 77 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. இப்படிப்பட்ட கட்சியில் அதை வந்து உடனே எதுவும் செய்ய இயலாது. அதுக்கு விசாரணை கமிஷன் அது இதெல்லாம் போட்டு யார் மேலே குற்றம் இருக்குது, என்ன மாதிரி குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம செய்ய முடியும். அவர் ஓசி பஸ்ஸுன்னு சொன்ன காலத்திலே அவரை நீக்கியிருக்கணும்னு நிறைய பேர் வாதிட்டுறீங்க. அதே மாதிரி கேகே சார் வந்து அந்த பேப்பரை சந்தோஷமாக அந்த அம்மா தலையில் தட்டினதுனால அவரை நீக்கணுங்கிறீங்க. இதெல்லாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மாதம் என்ன பலபலன்னு முகம் முனிக்குது, லிப்டிக்கா 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் இலக்காரமாக கேட்குறாங்க இல்லையா? அது இலக்காரமாக யார் கேட்டால்? தெய்வசிகாமணி தானே கேட்டார். யார்? துரைமுருகன் பையன். அவங்க அத்தை மகளை பார்த்து கேட்டிருக்காரு. எய்த்த மாதிரி ரோட்டில் ஊர்வலம் போகையில் அத்தை மகளும் மாமியா மகளும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்டிருக்கா, பொதுமக்களை பார்த்து கேட்கலாம். ஓகே ஐயா, இப்போ வந்து நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2026 முதல் தேர்தலில் வந்து எதிர்கொள்கிறாரு. அந்த முதல் தேர்தலில் நான் தான் வந்து முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் விஜய் தலைமையில் தான் கூட்டணியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் கேட்குறேன் ஒரு பொதுமக்களாக, என்ன அப்படின்னா நம்ம எதிர்கொள்கிற முதல் தேர்தலில் ஒருத்தர் வந்து முதல்வர் ஆக முடியுமா? அது வந்து என்னை பொறுத்த மட்டும் அது சாத்தியமில்லைன்னு தான் சொல்ல இயலும். அவருக்கு வந்து அவர் நினைக்கிறாரு, இந்த காசுகளை கொடுத்து இப்போ என்ன பண்ணுறானுங்க, அவருக்கு 27 விழுக்காடு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இதில் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. இப்போ யாராவது இருக்கிறது கட்சியில் ஆள் இருக்கிறது தெரியுதா? அதான் மாநாட்டில் அவ்வளோ கூட்டம் காமிச்சிருக்காரு. மாநாட்டில் கூட்டம் ஏங்கண்ணே, ஒரு நடிகருக்கு வர்ற கூட்டம், ஒரு நடிகைக்கு வர்ற கூட்டத்தை வச்செல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த ரோட்டில் ஒரு அலௌன்ஸ் பண்ணுறேன், நான் கூட்டிகிட்டு வரேன் என் மருமகன்னா யார்? நம்ம நயன்தாராவை சொல்கிறேன். நயன்தாராவை நான் கூட்டிகிட்டு வர்றேன். அப்போ எப்படி கூட்டம் இருக்கும்? விலக முடியுமா? நயன்தாரா இந்த மெயினில் அந்த யூ-டர்ன்லேருந்து ரவுண்டானாவிலையும் வந்தால் விலகிற அளவுக்கு கூட்டம் இருக்குமா? அதிகமான கூட்டம் இருக்கும்ல. அதுதான் அவங்க ஓட்டு போடுவாங்களா நயன்தாராவுக்கு? கூட்டம் ஓட்டு போடாது இருக்கும். அப்போ அங்கே வேடிக்கை பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ இளவுக்கு வர்றவங்கெல்லாம் தாலி ஏற்க மாட்டாங்க கண்ணு. இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, வாக்கப்பட்டவ தான் தாலி வைப்பாளே தவிர கிளவுக்கு கேதங்க விசாரிச்சுட்டு போக வந்த பொம்பளாட்டி எல்லாம் வந்து தாலி எடுத்துருவாளா? எவன் வாக்கப்பட்டாலும் அவள் தானே தாலி வைப்பா. அது மாதிரி எவன் கட்சிக்காரனோ அவன் தான் வாக்களிப்பான். எல்லாரும் வாக்களிக்க மாட்டாங்க. வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம்லாம் வாக்களிக்காது. இதுதான் அரசியல். இப்போ ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவர் அதை விட்டுட்டு வந்து மக்கள் பணிக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து அவர் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 விஷயம் கண்ணு. சொத்தை பாதுகாக்கிறது ஒரு விஷயம். 2வது அதை காட்டிலும் அதிகமாக சம்பாதிக்கலாங்கிறது தான். எதை காட்டிலும் 100 கோடி சம்பளம் வாங்குறத காட்டிலும் அதிகமாக வாங்கலாம். அது ஒரு படத்துக்கு நடித்தா 6 மாதம் 1 வருஷம் ஆகுது, அதுக்கு 100 கோடி வருது. ஒரு ஆட்சியில் வந்தாச்சுன்னா கொள்ளையடிக்கலாம்ல. இங்கே தான் நிறைய கமிஷன் கைவிட்டெல்லாம் நிறைய வாங்குறதாக சொல்கிறாங்கல்ல. அப்போ நிறைய கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக வந்துருமில்ல. அப்போ அரசியலுக்கு வரவங்களாம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் வராங்களா? இல்லை, அந்த எண்ணம் படத்தில் தான் வந்திருக்காரு. விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்தது தன்னை காட்டிலும் இன்னும் இதை காட்டிலும் அதிகமாக நம்ம சம்பாரிச்சிடலாங்கிற எண்ணத்தில் வந்திருக்காரு. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு மக்கள் சேவை. அதெல்லாம் மக்கள் சேவையாவது மகேசன் சேவைன்னு எங்கள் அண்ணா பேரறிஞர் அண்ணா சொன்னார். மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு. அது அண்ணாவோட போயிருச்சு. இப்போ எல்லாம் மக்கள் சேவைங்கிற பேரில் எல்லாருமே கொள்ளையடிக்கிறது தான் அவங்க குறியாக இருக்கானுங்க. ஏதோ திமுக தப்பி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, நல்லாட்சி கொடுக்குது, அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் செய்தியிலேருந்து நிறைய கேள்விகள்லாம் வைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு செங்கலை எடுத்துகிட்டு வந்துட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து உதயநிதி சொன்னார். அப்புறம் வந்து நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுறேன் அப்படின்னு தான் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதியெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்க வந்தால் இப்போ விஜய் பேசும்போதே நிறைய வந்து நீட் எக்ஸாமுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாரு. தம்பி, நீட்டு வந்து தேவையில்லாத ஒரு நோட்டு. அது நீட்டு வந்து ஒன்றிய அரசு வச்சா அது நல்ல முறையில் அதை படித்து நல்ல புத்திசாலித்தனமாக பரீட்சை எழுதி போகலாம். அதை நீட்டை வச்சு இங்கே அரசியல் பண்ணுறாங்க. அது எனக்கு ஏற்புடையது இல்லை. அந்த அரசியலே திமுகவும் பண்ணியிருக்குல்ல. திமுக பண்ணுச்சுன்னா காரணம் என்னன்னா, நிறைய பேர் செத்து போகிறாங்கல்ல. நீட்டு தேர்வுக்கு பயந்துட்டு நிறைய பேர் சாகுறாங்க. அதனால அது வேண்டான்னு நினைக்குது திமுக, அவ்வளோதான்.
இப்போ அந்த ஒரு பொண்ணு செத்தா, ஒரு பொண்ணா செத்தா, இப்போ இந்த வருஷத்துல மாத்திரம் 52 பேர் செத்து போயிட்டான். சரியா? அதுக்கு தான் இந்த மாதிரி பயம் இருக்குது. அதனால நீட்டு போச்சுன்னா ஒண்ணும் பயம் இல்லையா, அவங்க பண்ணலான்னு. 2வது நம்ம நாட்டுல தான் அதிகமான மருத்துவ இட ஒதுக்கீடு, நிறைய இடங்கள் இருக்கு. பிற மாநிலத்தை சேர்ந்தவன் இந்த நீட்டு தேர்வு எழுதி நம்மதை அவன் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. 2வது அவங்கள பூரா பார்த்து எழுத விடுறாங்க. போன தடவை பீகார்ல எல்லா பேரும் கொஸ்டின் வெளியாச்சு. குஜராத்தில் அந்த வாத்தியானே வந்து அவங்க எழுதிட்டு போன பின்னாடி மார்க்கை திருத்தி பேப்பர் எடுத்து மார்க் எல்லாம் போட்டு அதிகமான கேள்வி எழுதி பதில் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். பார்த்தீங்கல்ல, சிபிஐ வந்து வழக்கு போட்டிருக்கு ஒரு 14 15 வாத்தியா மேல. இதெல்லாம் வடநாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குது சொல்லுங்க. நீட்டு தேர்வுக்கு போனீங்கன்னா மூக்குத்திலேருந்து, கடுக்கான்லேருந்து, தாலியிலேருந்து, அண்ணாக்கயிறுலேருந்து, இன்னும் சொல்ல போனால் அசிங்கம். பெண்கள் மாதவிடாய் ஆனாதான் கூட செக் பண்ணி பார்த்துருக்காளுங்க. அது இங்கே தமிழ்நாட்டில் இந்த கழுதை தான் நடக்குது. இது அங்கே பிற மாநிலங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இங்கே நம்மளுடைய சீட்டை பங்கு போட்டு கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ரயில்வேல எழுதுறதுக்கு நம்ம ஆளுகளுக்கு சென்டர் எங்கே போட்டான்னு தெரியுமா? வடநாட்டில் உண்டி சென்டர் போடுறான் ரயில்வே எக்ஸாமுக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம். ஏன் இங்கே இருக்கவன் ஆந்திராவில் போடு. நீங்க அதான் எல்லாம் அநியாயம் தான் நடக்குது. ஆட்சியில் இருக்கவங்க தட்டி கேட்கலாம் இல்லையா? ஆட்சியில் நாங்கள் தட்டி கேட்கலைன்னா நான் இப்போ சொல்கிறதே இதே தட்டி கேட்கறது தானே. மானங்கட்ட இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் ஒரு சென்டர் போடுறதுக்கு ரயில்வே பணியாளர்களுக்கு கொண்டு வடநாட்டில் போடுறான். வடநாட்டுக்காரனை கொண்டு தமிழ்நாட்டில் பரீட்சை எழுத வை. அப்போ நீ சொல்கிறது நியாயம். வடநாட்டா வடவன் வந்து இங்கே பரீட்சை எழுதுனானா நியாயம். நம்மளால கொண்டு போய் அங்கே எழுதுன்னு சொல்கிறானே, அது எந்த வழியில் நியாயம்? பூரா பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம், அறிவு கட்டத்தனமாக பண்ணுறானுங்க. எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் இவங்க பருப்பு வேவாது. ஊபி, ராஜஸ்தான், அங்கே மத்திய பிரதேஷ், குஜராத்து, அந்த அந்த ஏரியாக்களில் மாத்திரம் இவங்க இப்போ எதுக்கு இந்த சீட்டு ஷேரிங் வந்து இப்போ ஏற்கனவே எங்களுடைய தலைவர் ஒரு பிரச்சனையை கிளப்பி ஒரு 4-5 மாநில தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசினார்ல. காரணம் என்னன்னா அதுதான். இவன் ஊபியில் மாத்திரம் இன்றைக்கி ஜாகத்தோன கணக்கு எடுத்தானா கிட்டத்தட்ட 150 160 எம்பி வந்துடுவான். ஸோ அந்த எம்பி வந்தாலே அவன் ஆட்சியை அப்படியே அது ராஜஸ்தான் வந்தால் போதும். நீங்கள் மற்ற மாநிலமெல்லாம் ஓட்டே வேணாம், எம்பியே வேணாம். அவன்லாம் புத்திசாலித்தனமாக செய்கிறான் தம்பி. நம்ம வந்து ஓட்டு மிஷினில் வர கோளாறு பண்ணிடுறான். ராகுல் காந்தி இங்கேயும் பேசினார். அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க யார் இதை கண்டுபிடிச்சாங்களோ அவங்களே சொல்கிறாங்க இது மாற்றத்துக்குரியது தான், இது தவறு தான், இது நாங்கள்லாம் அமெரிக்காவில் வந்து இந்த மெத்தட் கிடையாது, நாங்கள் பேப்பரில் தான் நாங்கள் போடுறோம், அது மாதிரி வாக்குச்சீட்டு மெத்தடை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் கொண்டு வர வேண்டியது தானே? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஓகேயா, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், திராவிட கட்சிகளை ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 10 ஆண்டுகளாக கொடி பிடித்து சுற்றிட்டு இருக்காரு. 10-18 ஆண்டுகளாக. கண்ணு அவர் நான் தான் சொல்கிறேனே, அவர் வந்து தமிழனாங்கிறது முதல் சந்தேகம். அவர் செபஸ்டியன் என்ற சீமான், அவர் தமிழனே இல்லை. தமிழங்கிறவன் வந்து திராவிடியன்னு சொல்ல, அவர் திராவிடியன் நான் ஏற்றுக்கிறேன். திராவிடர்களை வந்தேரிகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? கண்ணு, திராவிடன்கிறவன் வந்தேரி கிடையாது கண்ணு. திராவிடன்கிறது தாய்மொழி தமிழ் கண்ணு. தமிழ்லேருந்து பிறந்தது தான் இந்த திராவிட மொழி குடும்பங்கள் எல்லாமே. தமிழ்லேருந்து பிறந்தது மொழி கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தூளுவம், இது போன்ற மொழிகள் எல்லாம் இதுக்கு தாய்மொழின்னா தமிழ் தான். 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய நாகரிகம் இருந்ததுங்கிறது மதுரை பகலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கூட ஒன்றிய அரசு ரெக்கனைஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகமாக இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகமாக நம்மளுடைய நாகரிகம் இருக்கிறதுனால அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், ஏற்றுக்க மாட்டேங்கிறான். புரிஞ்சுதுங்களா? ஆகையினால சீமானை பொறுத்த மட்டும் சீப்பஸ்ட் பாலிடிக்ஸ் மேன். அவர் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஏதோ வயிறு நிறையுது, அது அவன் நிறைஞ்சிட்டு போட்டோம். தனிச்சு நின்னா வயிறு நிறைஞ்சிருமா? வயிறு நிறையும் இல்லை பை நிறையும், அவ்வளோதான். இப்போ வந்து அவர் கமிஷன் வாங்கிட்டு இது மாதிரிலாம் வந்து அதை நான் அப்படியெல்லாம் நான் சொல்ல இயலாதுப்பா. நீ அப்படின்ற நீங்க தான் சொல்றீங்க பை நிறையும்னு சொல்றீங்க. அதான் வயிறு நிறையும் பை நிறையும் அப்படின்னா என்னன்னு நீயே கற்பனை பண்ணிக்க வேண்டியதானே. கேட்குற மக்களுக்கு புரியும்ல. நீ எதுக்கு அதை விலாவாரியா கேட்டுக்கிட்டு இருக்க இல்லையா? மக்களோட சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிய வைக்கணும். மக்களுடைய சந்தேகம், மக்களுக்கெல்லாம் சந்தேகமே இல்லை. மக்கள் கரெக்டாக இருப்பாங்க. அது நாக்கிர் பேசுறத கிளியராக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, கவலைப்படாத. ஓகே, இப்போ வந்து அவர் வந்து நேத்துவ கல்லிறக்கும் போராட்டம்லாம் வந்து நடத்தியிருக்காரு. மதுபான பனைமரத்துல விக்குன்னு ஏறினார். பாத்தியா என்ன பண்ணியிருந்தாங்க? பனைமரத்துல ஏணி மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு கம்பை கட்டி அந்த கம்பு மேல டக்குன்னு தாவி மேல போய் பண்ணாரு. ஏன் பனை ஏறு? அவருக்கு ஏற்கனவே பனை ஏறி நாடார் வகையை சேர்ந்தவர் தான். அவர் எப்படி ஏறி இருக்கணும்?
கம்பு கட்டாமல் காலில் தடையை போட்டுல ஏறி இருக்கணும். இப்போ நான் ஏறுவேன், நான் பணம் ஏறுவேன் இந்த வயசில், எனக்கு 78 வயசு ஆச்சு இல்லை, நான் பணம் ஏறுவேன். காலில் தடையை மாத்திரம் போட்டுக்கிட்டு நம்ம தென்னை பனை எல்லாம் ஏறிடுவேன். புரியுதா? மாப்பிள்ளைனால ஏற முடியாது. மாப்பிள்ளை ஏணி மாதிரி பச்சுக்கிட்டு ஏணியில் ஏறி மாப்பிள்ளைங்கிறது எந்த எந்த மீனிங்ல சொல்றீங்க நீங்க? அதெல்லாம் எந்த மீனிங் இருந்தா அவருக்கும் எனக்கும் புரிஞ்சா போதும், உங்களுக்கு புரிய வேண்டாம். எங்க பொண்ணை தானப்பா கட்டியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து தமிழகத்துல அரசியல் அப்படிங்கிறது வந்து ஜாதியை வச்சுதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர். ஜாதி இல்லாம என்னைக்குடா இருந்தது? ஜாதி வருஷம் வருஷம் எல்லா தேர்தலையும் ஜாதி வந்துடும். ஜாதி பார்த்தா எம்எல்ஏ சீட்டு கொடுப்பான், ஜாதி பார்த்தா எம்பி சீட்டு கொடுப்பான், ஜாதி பார்த்தா மந்திரி சீட்டு கொடுப்பான். எல்லாமே ஜாதி தான். ஜாதி இல்லாம இல்லை. எல்லாமே ஜாதியை ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்றதெல்லாம் வெட்டு வெளி வேஷம். ஜாதியை ஒழிக்கவே முடியாது. இப்ப ஜாதி இருக்க இடத்துல சமூக நீதி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஜாதி இருந்தாக்க சமூக நீதி இருக்கக்கூடாதுன்னு இருக்கா? சாதி இருந்தா சமூக நீதி இருக்கக்கூடாதா? சமூக நீதிக்கும் ஜாதிக்கு என்ன ஒற்றுமை? சமூக நீதி ஜாதிங்கிறது ஏற்றத்தாழ்வு. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஜாதி இருந்துட்டு போ. இது உயர்ந்த ஜாதி, இது கீழ் ஜாதி, இது காலில் பாலத்தில் பிறந்தவன், தோள்பட்டையில் பிறந்தவன், சிரசில் பிறந்தவங்கிறது வேண்டாம். எல்லாம் ஒரே ரத்தம், ஒரே மக்கள், ஒரே இனம், அவ்வளவுதான். அது நீ எந்த வேணா அவங்க முன்னோர்கள் வச்ச ஜாதி அதை வச்சுக்கிட்டு போகட்டுமே. அதுக்கு அதனால் என்ன இருக்குது? ஜாதி துவேஷம் கூடாது. இப்போ இன்றைக்கு பட்டியலின மக்களை பார்த்து அவங்க ஜாதியை சொல்லி திட்டப்படாது. திட்டினா அவன் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தில் அவனை தூக்கி உள்ளே போட்டுடலாம். புரியுதுங்களா? அதுதான் முறையை தவிர மற்றபடி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சில முட்டாள்கள் வந்து கல்வி கற்ற முட்டாள்களே இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது? ஜாதி 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 என்ன இருக்குது? ஜாதியை கழுத்தில் கட்டி தொங்க போட்டுக்கிட்டு திரியிறானுங்க. பாப்பானுங்க தான் நாமத்தை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் ஏச்சிக்கிட்டு திர்றானுங்க, பட்டையை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எங்கள் இவர் சொல்கிறாரு எங்களுடைய முப்பாட்டைங்கிறாரு முருகனை. யாருக்கு முப்பாட்டேன்? யாருக்கு? சீமான். சீமானுக்கு முப்பாட்டனா? அப்போ இவரெல்லாம் முருகனுடைய வகைராவா? கேளு, சொல்லு. முப்பாட்டன்னா அது அவங்க சியானா யார்? இவர் நம்ம பார்வதி சிவன் எல்லாம் அவங்க சியானா. என்னப்பா அது நாட்டில் அநியாயமாக இருக்குது. இதெல்லாம் கப்பாரு கண்ணு. வீர வேஷமாக விவேகமற்ற முறையில் வீர வேஷமாக பேசுகிறதெல்லாம் ஓட்டுக்கு வராது. எப்படியோ அவர் ஒரு மிஸ்மரிசன் செஞ்ச மாதிரி ஒரு 36 லட்சம் வாக்கை வாங்கி 8.2 வாங்கி அவர் வந்துட்டார். இதே பாணியில் போனார்னா கூட நான் அவரை பாராட்டுறேன். ஏன்னா அவருக்கு இது ஒரு தனி திறமை. இந்த திறமை எவனுக்கும் வராது. விஜய்க்கெல்லாம் வராது. விஜயெல்லாம் அவர் பேசுகிற பேச்சுக்கு பக்கத்தில் நிற்க முடியாது. சரியா? விஜய் சீமான் பக்கத்தில் நிற்கவே இயலாது. இப்போ இவர் அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, எங்கெங்கேயோ போகிறாரு. நாசமாக போகும், அவ்வளோதான். பாரு, இப்போ ஸ்டார்டிங்கில் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு. தமிழக வெற்றி கழகம், அது தமிழர்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தாரு. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களே தமிழக வெற்றி கழகத்தில் நம்மளால ஒருத்தன் இருக்கான், கொடியும் நம்மளை மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கூட்டணி செய்கிறப்போ தம்பிக்கு சொன்னார்னா நாங்கள் வந்து அழைப்பு கொடுத்தா போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து அப்படியே மாநாட்டுக்கு அப்புறம் அப்படியே உல்ட்டா ஆயிட்டாரு. இல்லை அதில் வந்து பெரியார் படத்தை அவர் போட்டது அவருக்கு பிடிக்கலையா? பெரியார் படத்தை போட்டார்ல, திராவிடம் அவர் பேசும்போது சொன்னார்ல, திராவிடமும் ஒன்று நாங்கள் மதிக்கிறோம், திராவிடத்தை மதிக்கிறோம், திராவிடத்தை. அது கூட சீமானேசம் ஒன்று அந்த பக்கம் நெல்லில் இந்த பக்கம் நடுவில் நல்லா லாரி அடித்து செத்துருவோம். இதெல்லாம் சொல்லலாமா? ஒரு அரசியல்வாதி இப்படி லாரி ஏற்றி செத்துருவோடா அப்படின்னு சொல்லலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் தம்பின்னு சொன்னாரு. அப்புறம் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் மொத்தமாக மாறிட்டாரு. அதுதான் கண்ணு. எல்லாமே நான் தான் இதெல்லாம் உருட்டு கண்ணு. சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி அவன் அரசியல் பண்ண பார்க்குறானுங்க. அவர் சீமான் ஒரு விதமாக அரசியல், விஜய் ஒரு விதமான அரசியல். இவங்க அரசியலெல்லாம் வந்து நேற்று மலையில் முளைச்ச சிறுகீரைகள், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை வந்து ஜெம் தொலைக்காட்சிக்காக ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா, நன்றி.